மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாம்ஜின் பிஎல்1 ஷாட் ஆர் மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். இன்னைக்கு நம்ம ஃபேமிலி மெம்பரான காயத்ரி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு பர்த்டே. அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுவோமா? ஹாப்பி பர்த்டே காயு, என்ஜாய் யுவர் லைஃப். அப்புறம் யாருக்காகவும் உங்களை மாற்றிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கள். ஆனால் அது யார் மிஸ் வாங்க. நம்ம இப்போ நாம்ஜின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கார் ஆக்சிடெண்ட் நடக்குது. அதில் பின்னாடி ஒரு பையன் இருக்கான். முன்னாடி ஓட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க அம்மா அப்பா. அவங்க வந்துட்டு ஜின்னு பத்திரமா இரு பிடிச்சிக்கோன்னு சொல்கிறாங்க. ஜின்னுக்கு பதட்டமாக்கிடுது, எல்லாத்துக்கும் ஏதாவது ஆகிருமோன்னு. அந்த டைமில் கரெக்டாக ஆக்சிடெண்ட்டும் ஆகுது. இடமே அப்படியே கொலாப்ஸ் ஆகிருதா. இப்போ அப்படியே ஆம்புலன்ஸ்லாம் வருது. உள்ளே யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேரும் இறந்துட்டாங்க, அம்மா அப்பா 2 பேரும். இப்போ அவன் உயிரோடு இருக்கானான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பார்க்குறாங்க. லைட்டாக மூச்சு மட்டும் வருது. ஸோ வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படியே ஒரு 1 மந்த் போதா. இதுக்கப்புறம் தான் கோமா ஸ்டேஜ்லேருந்து அப்படியே எழுந்துக்கிறான் ஜின்னு. பார்க்குறான், எதுவுமே முடியல, அப்படியே எதுவுமே ஞாபகத்திலே இல்லை. ஒரு மாதிரி ஏதோ இழந்த மாதிரி அந்த மாதிரி ஃபீலிங். அப்புறம் வலிக்குது பயங்கரம். எனக்கு என்னாச்சு, நான் ஏன் இங்கே இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக டாக்டருமே வராங்க. நீங்கள் எழுந்துட்டீங்களா, இனிமே உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் இப்போ சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்களா. ஜின்னு பார்க்குறான். ஆமாம், அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான். பட் ஞாபகமே இல்லை கொஞ்சம் கூட. இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி ஜின்னோட மேனேஜர் ஒருத்தர் இருப்பாங்க, அவரை தான் கூப்பிடுறாங்க. அவருமே வராரு. நீங்கள் எழுந்துட்டீங்களா, நீ எழுந்திருக்கிறதுக்காக தான் இவ்வளோ நல்லா வெயிட் பண்ணேன், ரொம்ப பயந்துட்டேன், உங்கள் அம்மா அப்பா மாதிரி நீங்களும் ஏதாவது இழந்துருவீங்களோ அப்படின்ற மாதிரின்னு சொல்கிறானா. ஜின்னுக்கு தூக்கி மாறி போடுது. என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போது டாக்டர் இருக்காங்கல்ல, ஜின்னு அப்படியே சமாதானப்படுத்துகிறாங்க. ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி டக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. ஆனால் அப்படிங்கும்போது எனக்கு என்னாச்சு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஃபோனையுமே கொண்டு வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லையா, அதை தான். ஜின்னுக்கு பார்த்ததுமே மறுபடியும் ஒரு மாதிரி இருக்கு. ஏன் இப்படி நடந்துச்சு அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கான். போலீஸ்லாம் நல்லா இது பண்ணி பார்த்தாங்க. பட் இது நார்மலாக ஆக்சிடெண்ட் ஆனது. என்ன நார்மல் ஆனதா அப்படின்னு ஜின்னு கேட்குறான். ஸோ சிசிடிவி கேமராலாம் இருக்கும் இல்லையா, அதையுமே எடுத்து வந்துருப்பாங்க. இப்போ அதை காட்டுறாங்க. ஜின்னுமே பார்க்குறான். போலீஸ்கிட்ட கேட்குறான், ஏதாவது பண்ணிங்களா அப்படின்னு. நாங்கள் பார்த்தோம், இது நார்மலான ஆக்சிடெண்ட் தான், அவனை நாங்கள் ஜெயிலையும் பிடிச்சி போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜின்னுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, அழுகியாக வருது, என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா ஃபுல்லாக அம்மா அப்பாவோட மெமரிஸ் தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ அம்மா அப்பாவோட அந்த அடக்கம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. போயிட்டு பார்த்துட்டு, அம்மா அப்பா ஏன் என்னை விட்டு போனீங்க, என்னையும் கூப்பிட்டு போயிருக்கலாம்ல, எனக்குன்னு யார் இருக்கா, எனக்கு இருந்தது நீங்கள் 2 பேரும் மட்டும்தான், இப்போ எனக்குன்னு யாருமே இல்லை, நான் அனாதையாக இருக்கேன், என்னையும் கூப்பிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறான். அந்த டைமில் பின்னாடி மேனேஜர் தான் வந்து நிற்கிறாரு. நீங்கள் இப்படியே இங்கேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும், வேறு ஏதாவது வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் போயிட்டு வாங்க, இல்லை இந்த ஒர்க்கை பார்த்துக்கறனாலும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் உங்கள் கம்பெனி அப்படின்னு கேட்குறாங்களா. அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல, பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த மேனேஜருமே ரொம்பவே நல்லவன். அவனுக்குமே என்ன பண்ணுறதுனே தெரில. ஜின்னை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜின்னை ஹக் பண்ணிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறான். இதுக்கப்புறம் ஜின்னு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கானா 2 நாள். அந்த மேனேஜர் வந்து பார்க்குறாரு, சாப்பாடெலாம் வாங்கி கொடுக்குறாரு. ஜின் நீங்கள் இங்கேயே இருக்கிறதுக்கு பேசாமல் அங்கே வரலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்றான். இப்படியும் 1 மந்த் போகுது. மேனேஜர் வந்து மறுபடியும் கூப்பிடுறாரு, வாங்க நம்ம கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை, நான் வேற ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன முடிவு பண்ணீங்க. நான் கொரியா போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கொரியாக்கா, அங்கே எதுக்கு. ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, பட் அவங்க எங்கே இருக்காங்க எதுவுமே எனக்கு தெரியாது, அவங்க அட்ரஸுமே நோட் பண்ணல, அவங்களோட ஃபோட்டோ அந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் தேடி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஆனால் நீங்கள் இதை நார்மலாக அந்த மாதிரி போட்டாலே வரும்ல. இல்லை வேணாம், இப்போ அது நார்மலாக அது கிடச்சிருச்சுன்னா எனக்கு அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடும். நானாக கஷ்டப்பட்டு போய் தேடணும், எனக்கானதை நான் இன்னுமே டீப்பாக போயிட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அது நார்மலாக கிடச்சிருச்சுன்னா எனக்கு அதோட வேல்யூ புரியாது. எனக்கு இருக்க ஒரே ரிலேட்டிவ்ஸ் அவங்க தான், அவங்களையாவது நான் பார்க்க போகிறேன், அந்த மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கான ஏற்பாடு எல்லாமே மேனேஜரும் பண்ணி கொடுக்குறாரு. நானும் உங்கள் கூட வரட்டா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை வேணாம், நான் தனியாக போகணுன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாள் அப்படியே கொரியாலாம் சுற்றி பார்க்கணும், அதுக்கப்புறம் இவங்களையே தேட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறானா. ஸோ அவங்களுமே சொல்கிறாங்க, பட் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்கள், நான் உடனே அங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்றாங்க.
ஜின்னுமே அவரை பார்த்து சிரிச்சுட்டு, இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா, இந்நேரக்கும் என்னை அப்பவே போட்டு தள்ளிட்டு, என்னோட பணம் எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. எனக்கு நீங்க உண்மையா இருக்கீங்க. என் அம்மா, அப்பாவுக்கும் உண்மையா இருந்திருக்கீங்க. என்னையும் பார்த்துக்கிட்டீங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். அந்த மேனேஜருக்கு அழுகையா வருது. நீங்க இப்படிலாம் பேசாதீங்க. ஏன்னா எனக்கு நான் கஷ்டப்படுறப்போ எனக்காக நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. ஸோ உங்க ஃபேமிலிக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அப்படின்ற மாரி சொல்றான். நம்ம ஜின்னுமே, சரி அங்கிள் எனக்கு அதெல்லாம் பண்ணிட்டீங்கல்ல. நான் நாளைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே கிளம்புறான். இப்போ அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வரான். அங்கிளுமே வழி அனுப்பிச்சி விட்றாரு. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுப்பா சொல்லுப்பா, நான் வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்ட்டே இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தென் இப்போ அப்படியே கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஜின்னு கொரியாவுக்குமே வந்துடுறான். அங்கே அப்படியே ஹோட்டல் எடுத்து ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, அவங்க மேனேஜருக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு, அங்கிள் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் கேட்கணும் அப்படின்றானா. என்ன கேளுப்பா, எனக்கு இந்த கொரியாவை சுற்றி காட்டுறதுக்கு நல்ல ஒரு கைடர் தேவை. எனக்கு அதை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நீ கவலையே படாதப்பா, உனக்கானவங்கள நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. நீ கிளம்பி மட்டும் வெளியே இரு. அது உங்களோட ஃபோன் நம்பரை உனக்கு சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னுமே ஓகேன்னு சொல்கிறான். இப்போ கரெக்டாக அந்த ஃபோன் நம்பருமே சென்ட் பண்ணுறாங்களா, பார்க்குறான். சரி இருக்கட்டும், நம்ம அவர் வந்ததுக்கப்புறம் அவரோட நேமை போட்டு சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கான். இப்போ அப்படியே இந்த டூர் கைட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பிளேஸை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பையன் அப்படியே செம்ம மாஸாக இருக்கான். பைக்கில் இருந்து அப்படியே கீழே இறங்குறானா, ஹெல்மெட்லாம் கழட்டிட்டு. அங்கே இருக்க ஒரு சில பொண்ணுங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இவன் வந்துட்டான் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி. அப்போ அங்கே இருக்க ஒரு பையன் சொல்கிறான், எனக்கு இவன் மேலே க்ரஷ்டா, இவன்கிட்ட நான் எப்படியா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது. ஒரு வேளை இவனை ரிஜெக்ட் பண்ணிடுவானோ, இல்லை எனக்கு என்ன பிடிக்காம போயிருமோ அப்படின்னு. ஏய் இவன் மேலே க்ரஷ் இல்லாமல் இருக்கிறது தான்டா அங்கே அபூர்வம். இவன் மேலே எப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்களா. இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. அவனுமே கீழே இறங்கி வரான். அங்கே கரெக்டாக அவங்களோட அந்த மேனேஜர் இருப்பாங்க இல்லையா, அந்த டூர் கைடு, அவங்க வந்துட்டு, ஆரம் ஆரம் உங்ககிட்ட தான் உன்னை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், வெளிநாட்டிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு. அவருக்கு நீ தான் டூர் கைட் பண்ணும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், கொரியா தெரியாது. ஸோ நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நம்ம ஆரம்பமே ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட ஃபோன் நம்பருமே சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ ஆரம் அப்படியே வாங்கிக்கிறான். இப்போ அப்படியே அந்த ஹோட்டல் இருக்கும் இல்லையா, அங்கே போய் நிற்கிறான். கரெக்டாக ஜின்னுக்கு கால் பண்ணுறான். ஹலோ, நான் தான் உங்களோட டூர் கைடு. இனிமேல் உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது என்னோட பொறுப்பு. நீங்கள் கீழே வரீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றானா. ஸோ இப்போது ஜின்னுமே அவ்வளோ ஆர்வமாக கீழே இறங்கி வரான். வந்து பார்க்குறானா, அங்கே நம்ம ஆரம் பைக்கில் தான் உட்காந்துருக்கான். ஜின்னு கீழே இறங்கி வரான். ஏன்னா நீங்கள் பைக்கில் வந்திருக்கீங்க, கார் இல்லையா அப்படின்னு கேட்குறானா. இல்லை எனக்கு கார் டிரைவ் பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜின்னு பார்க்குறான். எப்படி இவ்வளோ நாள் நான் அவங்க கூட காரில் தான் சுற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறானா. எனக்கு கார் தான் வேணுன்றான். அதுக்கு நம்ம ஆரம், இல்லை இல்லை என்னாலாம் கார் டிரைவ் பண்ண முடியாது, எனக்கு கார் ஓட்ட தெரியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என் கூட பைக்கில் வாங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தனியாக கார் வச்சுக்கோங்க. சரி நான் எனக்கு தனியாக கார் கூட வச்சுக்கிறேன், நீ கூட கைடாவா, அப்புறம் கார் டிரைவர் வேணால் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நீங்கள் என்ன அவ்வளோ பணக்காரரா என்ன அப்படின்ற ஆரம் கேட்குறான். ஏன் இல்லைன்னா என்ன பண்ணுவா, இருந்தால் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்குறானா. இல்லை இல்லை நான் உங்ககிட்ட கேட்டேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருக்கானா. அப்போ நம்ம ஜின்னு சொல்கிறான், உங்களுக்கு கொரியன் தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன் சொல்கிறீங்க, நான் கொரியன் தான் அப்படின்னு ஆரம் சொல்கிறானா. இல்லை நீங்கள் கொரியன்லேயே பேசலாம், எனக்குமே கொரியன் தெரியும். எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னுமே கொரியன் கற்றுக்கணுன்னு ஆர்வம் வந்திருக்கு. நீங்கள் அப்படியே பேசுகிறீங்களா அப்படின்றான். ஸோ இப்போ அப்படியே நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த கார் டிரைவருமே வராரு. வந்தோடனேயே ஆரம்பை பார்க்குறாங்க. ஆரம் அப்படின்னு கை காட்டுறாங்களா. ஆரம்பமே சிரிச்சுட்டே வாங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஜின்னு பார்க்குறான். இவர் உனக்கு தெரியுமா அப்படின்னு. இவர் எனக்கு நல்லாவே தெரியும். எங்களோட கம்பெனிலேருந்து ஒரு சிலர் அப்படி தான் வருவாங்க, வேறு வேறு லாங்குவேஜ் இருக்கவங்களாம். அப்படி அவங்களுக்கு சுற்றி காட்டணும், அவங்க லாங்குவேஜில் பேசணுன்னா என்ன தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு கார் டிரைவ் பண்ண தெரியாதே. ஸோ அப்படி தான் இவர் எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்கிறானா. இன்னுமே பார்க்குறான். உங்கள் கம்பெனியில் நல்லாவே இதை வச்சு லாபம் பார்க்குறீங்கல்ல அப்படின்னு ஜின்னு சொல்கிறானா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் பார்த்தீங்களா, நான் ஜஸ்ட்டு டூர் கைடு தான் கேட்டேன், அவருக்கே எல்லாம் பண்ண தெரியும்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள்
காருக்கு, அப்புறம் டூர் கைடுக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ராலாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. ரொம்ப பிரில்லியண்ட்டா அப்படின்னு சொல்லி ஆரம் சொல்கிறானா. ஆமாம், அது மட்டும் இல்லைன்னா எப்படி இங்கெல்லாம் வந்து சமாளிக்க முடியும் சொல்லுங்கள் அப்படின்றானா. ஸோ 2 பேரும் இப்படியே பேச ஆரம்பிச்சிடுறாங்களா. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குது, நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, அவன் அழகாக ஒரு குட்டி பேக் வச்சுருக்கான். அதில் தான் ஜின்னோட மாமா இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அப்படியே அதை பார்த்துட்டு உழைச்சிட்டு, இன்றைக்கி நான் என்னோடய வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் ஆரம் இருக்கான் இல்லையா, அவன் வந்து சுற்றி காமிக்க ஆரம்பிக்கிறான் எல்லா பிளேஸையும். இது இப்படி இது இப்படி அப்படியே ஒரு பிளேஸாக இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் ஜின்னு இருக்கான் இல்லையா, எனக்கு பசிக்குதே அப்படின்றான். சரி இருங்க, என்னோடய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பட் பார்த்தா அது அப்படியே சந்து சந்தா அந்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்கிறானா. சரி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுமே இறங்கி வரான். ரொம்பவே அந்த இடம் க்ரௌடாக இருக்கா, அதனால் அவனுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது. ஆரம் பார்க்குறான். என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஸோ இப்படி கையை பிடிச்சிட்டே வரானா. அது ஜின்னுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக யாருமே இல்லாமல் இருந்தாலையா, ஒருத்தர் இப்படி கையை பிடிச்சி கூப்பிட்டு போகும்போது அது நல்லா இருக்குது வித்தியாசமாக. ஜின்னுமே போகிறான். ஆமாம், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்குறானா. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பார்த்தா அங்கே நம்ம ஆரமோட வீடு இருக்கு இல்லையா, அங்கே தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். இங்கே தான் என் வீடு இருக்குது, ஒன்று வாங்கணும், அதை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்றானா. சரின்னு சொல்லிட்டு ஜின்னு நிற்கிறான். நம்ம அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க மேலேருந்து பார்க்குறாங்க. யார் அது அப்படின்றாங்களா. அம்மா, அது நான் கூட்டிகிட்டு வந்த ஒரு பர்சன்மா, அவங்களுக்கு நான் ஊர் சுற்றி காட்டணும், ஸோ அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அம்மாவும் சரின்றாங்க. சரி இந்தா இதை மதியம் மறக்காமல் சாப்பிட்ரு, அப்புறம் இந்தா அவனுக்கும் கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, சரிம்மான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரான். ஆக்சுவலி லன்ச் வாங்குறதுக்காக தான் ஆரம் வந்திருப்பான். ஆரம் அப்படியே மனசுக்குள்ளேயே நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவன் சாப்பிட தானே கூப்பிட்டு போனான், லன்ச் வாங்கிட்டு வரானேன்னு. ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்களே ட்ரிப்புக்காக வந்திருப்பாங்க கஷ்டப்பட்டு. இதில் நான் அவங்க காசில் போய் சாப்பிட்டேன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையானதை அவங்க தான் பண்ணிக்கணும், இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கூப்பிடுறான் ஜின்னை. ஜின்னு பார்க்குறான். ஆமாம், நீ ஏன் லன்ச் வாங்க தான் போனியா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், எனக்கு வேணும் இல்லையா, எனக்கும் பசிக்கும்ல, அதான். ஏன் நான் உனக்கு வாங்கி தர மாட்டேனா அப்படின்னு ஜின்னு கேட்குறானா. இல்லை நீங்கள் ஒரு 5 டேஸ் இருக்க போகிறேன்னு சொன்னீங்க, இந்த 5 டேஸுமே உங்கள் வீட்லேயே நான் சாப்பிட முடியாதுல்ல, எனக்குன்னு வாங்கிக்கணும்ல, அதான் அப்படின்றானா. ஜின்னு பார்க்குறான். சரி இப்போ அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். 2 பேரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ ஜின்னுக்கு தேவையானதெல்லாம் வருது. ஜின்னு சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ ஆரம் பார்க்குறான். ஆரையும் சாப்பிட அப்படின்றானா. இல்லை நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் வந்தேன், நான் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுக்கிறேன் லன்ச் அப்படின்றானா. இல்லை, நான் மட்டும் பார்க்க வச்சு சாப்பிட முடியாதுல்ல அப்படின்றானா. வெளியே போய்க்கோ அப்படின்றானா. அப்படி சொல்ல வரல, இந்தா நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. பரவாயில்ல, எனக்கு தனியாக சாப்பிட ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நீ சாப்பிடு அப்படின்றானா. ஆரம் பார்க்குறான். தனியாக சாப்பிட கஷ்டமாக இருக்கா அப்படின்ட்டு. ஆரமும் அப்படியே கொஞ்சம் சரின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் அதில் எடுத்து சாப்பிட்டுக்கிறான். ஸோ நம்ம ஜின்னுமே சாப்பிட்டு முடிச்சிடுறானா. இதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே போகிறாங்க. அப்போது நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அவன் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஜின்னு பார்க்குறான். ஒரு மாதிரி அவனுக்கு இருக்குது. ஆரம் நினச்சிக்கிறான், ஓ நம்ம ஒர்க் நேரத்தில் அம்மாட்ட பேசவும் ஒரு மாதிரி இருக்கு போலன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அப்படியே ஜின்னு ஒரு மாதிரி டல்லாக இருக்கான். இதுக்கப்புறம் சரி வாங்க, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பார்க் இருக்குது, அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஆரம் அவன் கூட சேர்ந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஜின்னுக்குமே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, அவன் ஆரம்ப பார்த்து சொல்கிறான். நாளையிலேருந்து நீ உன் பைக் எடுத்துகிட்டு வா, நான் உன் கூட பைக்லேயே வரேன், எனக்கும் பைக்கில் வரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்றானா. அதுக்கு ஆரம், இல்லை உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. இல்லை இன்றைக்கி காரில் வந்தேன்ல, அது அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நீ இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூப்பிட்டு வரல, இந்த மாதிரி இடத்துக்குலாம் நடந்தே போக முடியாது, பைக்கில் போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆரம் பார்க்குறான். நமக்காக தான் இப்படி சொல்கிறானோன்ட்டு. இல்லை பரவாயில்ல அப்படின்றானா. பரவாயில்ல, எனக்கு பைக்கே எடுத்துகிட்டு வா, நம்ம அதிலேயே போகலாம் அப்படின்னு. ஸோ ஆரவுமே ஓகே அப்படின்னு சொல்கிறானா. இதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் சுற்றி காமிச்சதுக்கப்புறம் நைட் ஆகிடுது. நைட் ஆனதுக்கப்புறம் ஜின்னு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆரவுமே விடுறான். ஜின்னுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ மறுபடியும் தனியாயிருவான்ல, அதனால. ஆரம் பார்க்குறான், இவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு. இதுக்கப்புறம் ஆரம்பமே வீட்டுக்கு வந்துடுறான். ஜின்னு அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு, அம்மா அப்பா நான் உங்களை இன்றைக்கி ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா என்னை நீங்கள் எப்பொழுதும் கை பிடிச்சி கூப்பிட்டு போவீங்கள்ல, அதே மாதிரியே இன்றைக்கி ஒரு பர்சன் என்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு போனாங்க. அது எனக்கு உங்களை பார்த்த மாதிரியே இருந்துச்சுமா, எனக்கு சொல்ல தெரிலம்மா, ஆனால் எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறான். தென் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஜின்னுமே குளிச்சுட்டு வந்து நிற்கிறான். கரெக்டாக ஆரம்பமே வெளியே இருந்து ஃபோன் பண்ணுறான்.
நம்ம ஜின்னு பார்க்குறான். ஐயய்யோ! நேத்து ஃபுல்லா அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனா அவனோட நேம கேட்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இப்ப அப்படியே கீழ இறங்கி வரான். ஜின்னு பார்க்குறான். ஆரவ் பார்த்துட்டு, ஆமா உன்னோட நேம் என்னன்னு சொல்லேன் அப்படின்றானா. என் நேம் உங்களுக்கு தெரியாதா ஜின் அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஆமா அப்படின்றான். என்னோட நேம் வந்து கிம் நம்ஜுன் அப்படின்றானா. நீங்க நான் ஆரம்னு போட்டுக்கோங்க அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் நாம்ஜுனா அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறான். இந்த ஆரவோட எட்டி பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறம் சரி இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்றானா. ஆரம் சொல்கிறான், இன்னைக்கு நம்ம கார்டனிங் போகலாமா அப்படின்னு கேட்குறான். கார்டனிங்னா புரியல. நிறைய தோட்டம் ஒரு மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கி வளர்க்கறதுக்கு யூஸாக இருக்கும். இல்லை உங்களுக்கு அந்த இடமே நல்லா இருக்கும், ஏன்னா ஃப்ளவர் ஸ்மெல்லு அப்புறம் அந்த கார்டனிங்லாம் பார்க்க உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி உன் கூட வரேன் அப்படின்றான். இதுக்கப்புறம் ஆரம் பைக்கில் தான் கூப்பிட்டு போகிறான். 2 பேருமே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இந்த காஸ்ட்யூம் தான் போடணும், இந்த க்ளவுஸ்லாம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதையுமே 2 பேரும் வாங்கிக்கிறாங்க. ஆரம் உட்காந்து போன உடனேயே அங்கே ஒரு குட்டி பொண்ணு வருது. அண்ணா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குதா. ஆரவுமே நான் வந்துட்டேன், என்ன பண்ணுற, இங்கே பாரு உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாலிபப் எடுத்து கொடுக்குறான். இப்போ அந்த பாப்பாவோட அம்மாவுமே வராங்க. அவங்க பார்க்குறாங்க ஆரம்ப. ஆரம் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. பார்த்தீங்களா நான் வந்துட்டேன். இன்னைக்கு நான் ஒரு பர்சனை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணுறாங்களா ஜின்னை. அந்த பாப்பாவை பார்த்தோன்னே அதான் ஜின்னை பார்த்தோன்னே இந்த பாப்பாவுக்கு பிடிச்சிருது. ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு. நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுதா. ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. அப்போ ஆரம்ப பார்க்குறானா. அவள் சொன்னது உண்மைதான், நீ உண்மையாலுமே ஹேண்ட்ஸமாக இருக்க. ஆனால் நீ வந்ததுலேருந்து டல்லாக இருக்க, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணு, இன்னுமே ஹேண்ட்ஸமாக இருப்ப அப்படின்னு சொல்கிறானா. அப்போ பார்க்குறான். இதுக்கப்புறம் தென் இப்போ அப்படியே அந்த கார்டனிங்கில் அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்களா. ஜின்னுக்குமே அந்த பிளேஸ் பிடிச்சிருது. அந்த பாப்பா ஒவ்வொரு பூவாக சொல்லி சொல்லி காமிச்சிட்ருக்கு. ஜின்னு பார்க்குறான். உனக்கு நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்க அப்படின்ற மாதிரி பாப்பாட்ட கேட்குறானா. நான் பிறந்தே 6 வருஷம்தான் ஆகுது. நான் பொறந்ததுலேருந்து இங்கே இருக்கேனான்னு தெரில. பட் எனக்கு விவரம் தெரிஞ்சு 3 வருஷமா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுதா. பாரியா உனக்கு இந்த வயசுலேயே இப்படி வாயா அப்படின்னு கேட்குறானா. ஆரம் பார்க்குறான். இந்த வயசு பிள்ளைங்கள்லாம் பேசலைன்னா தான் இது உனக்கு புரியலையா அப்படின்றானா. ஸோ இப்போ அப்படியே ஜாலியாக இருக்காங்க. அந்த டைமில் அந்த பாப்பா ஃப்ரூட் சாப்பிட்டுட்ருக்கா. அதை கொண்டு வந்து ஜின்னுக்கிட்ட கொடுக்குது. ஜின்னு பார்க்குறான். ஆரம் சொல்கிறான் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அந்த பாப்பா இருக்கு இல்லையா, யோசிக்கல, அது பாட்டுக்கு ஊட்டி விட்டுறது. ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குதான். ஆரம் பார்க்குறான். எனக்கு ஏதோ நடந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட கையை இப்படி பிடிக்கிறான். ஜின்னுமே பார்க்குறான். அப்படியே ஃபுல்லாக அம்மா ஞாபகம் தான் வருது ஜின்னுக்கு. அப்புறம் ஜின்னோட கண்ணெல்லாம் கலங்குதான். இதை பார்த்துட்டு ஆரம் அப்படியே தொடச்சி விட்டுறான். அப்போது ஃபுல்லாக அப்பா ஞாபகம் தான் வருதா. ஃபுல்லாக அம்மா அப்பா ஞாபகம் தான் ஜின்னுக்கு. அங்கேருந்து எழுந்து பார்க்குறானா. அப்போது ஆரமுக்கு புரியுது இவனுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு. ஸோ ஜின்னோட கையை வேகமாக பிடிச்சி நில்லு அப்படின்றானா. சாரி நான் உங்கள் கையை ஃபோர்ஸாக பிடிச்சிட்டேன், அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்றானா. ஜின் அங்கேருந்து போக தான் ட்ரை பண்ணுறான். பட் ஆரம் நல்லா பிடிச்சிக்கிறான். நீங்கள் என் கூட நேற்று ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல. ஆமாம். ஸோ என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்குறானா. நீங்கள் ஒரு நல்ல பர்சன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ தெரியுதுல்ல, அப்போ உங்களுக்கு மனசில் எது இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களை பார்த்தா நீங்கள் ஹாப்பியாக இருக்க மாதிரி எனக்கு தெரில. உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, அது நீங்கள் யார்கிட்டேயும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது. தயவு செஞ்சு சொல்லுங்கள் எல்லாத்தையும், எதையுமே மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ ஜின்னுமே அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கான் உடஞ்சி போய். அப்போ தான் சரி வாங்க உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பிளாசம் சீசன் வரையா. ஸோ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே ஒரு பெஞ்ச் இருக்குது, அதில் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் ஜின்னு அவன் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். அப்பா அம்மா இறந்தது, அவன் இப்படி ஒரு ரிலேஷனை தேடி வந்தது, எல்லாத்தையும் சொல்கிறானா. ஆரம்புக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே கையை பிடிச்சி ஒன்றும் இல்லை, எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவனால் எதுவுமே சொல்ல முடியாதுல்ல, கொஞ்சம் மறந்துடுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல, யாராலையுமே மறக்க முடியாது. ஸோ இப்போ ஆரம் இருக்கான்ல, அப்படியே கையை பிடிச்சிட்டு சரி வாங்க நீங்கள் என் கூட இருக்க வரைக்கும் நான் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறேன் அப்படின்றானா. அப்படியே ஜின்னு பார்க்குறான். மனசுக்குள்ளேயே இருக்க வரைக்கும் தானா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எங்கே இவன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு நம்ம அவனையும் விட்டு பிரிகிற நிலமை வருமோன்னு சொல்லிட்டு. இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் வராதீங்க, நானே தனியாக பார்த்துக்கிறேன். எனக்கு எனக்கு ஆல்ரெடி நீங்கள் சுற்றி காட்டின இடம் எல்லாம் மெமரியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் கூட இருக்குது, அதை வச்சு நான் எனக்கு அனதை தேடிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்புறம் நீங்கள் எனக்காக பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இதில் பணம் போட்டு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆரம்புக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா எதுவுமே கேட்காம இருந்தப்போ என் கூட நல்லா தான் இருந்தான், ஒன்றுமே இருந்தான். இப்போ எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் விட்டு போகிறானே, நானும் விட்டு போயிடுறேன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்ற மாதிரி
இல்ல, இல்ல. நீங்க நெனைக்கிற மாரி இல்ல. நீங்க எவ்வளோ நாள் இங்க இருக்கீங்களோ, அவ்வளோ நாள்ல உங்க கூட இருக்கேன் அப்டின்றான். அப்படியே ஜின்னுக்கு அழுக வருது. இல்ல வேணாம். ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நெனச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கெளம்புறான். அட்லீஸ்ட் கார்லயாவது போங்களேன் அப்படின்றானா. இல்ல என்ன பைக்ல கொண்டு வந்து விட்றியா அப்படின்றான். ஸோ ஆரவமே இப்போ பைக்ல கூட்டு போய் அப்படியே அங்க விட்றான். தென் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஆரம் வரவே இல்ல. ஜின்னுக்கு ஒரு மாரி ஏக்கமா இருக்கு. எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கான். வரமாட்டானான்னு. அவன் தானே சொன்னான். ஸோ மனசுக்குள்ளேயே நான் தானே சொன்னேன் வர வேணான்னு. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் அவனே தனியா ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். போற வர எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டு, புடிச்ச எல்லாத்தையும் இந்த மாரிலாம் பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த டைம்ல ஆரம் கூட்டு போனான் தெரியுமா ஒரு வீடு. அந்த சைடு தான் போயிட்டுருக்கான். போம்போது பார்க்குறான். அங்க ஒரு ஆன்டி இருக்காங்க. அவங்க அப்படியே கீழ இறங்கி வந்து, பக்கத்துல இருக்கவங்க வீட்டுக்காரங்களுக்கு ஏதோ குடுத்துட்ருக்காங்க. அத பார்த்துட்ருக்கான். அப்படியே ஒரு மாரி மைண்டு போகுது ஜின்னுக்கு. இது எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே, பார்த்த மாரி இருக்கே அப்படின்னு. அப்பதான் அந்த ஆன்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுமே திரும்பி பார்க்குறாங்க. "நீ அன்னைக்கு ஆரம் கூட வந்த பையன் தானே?" அப்படின்றாங்களா. "ஆமா ஆன்டி" அப்படின்ற மாரி சொல்றான். "ஆன்டி உங்களோட நேம் சொல்றீங்களா?" அப்படின்னு கேட்குறான். நேம் சொல்றாங்களா. "உங்களோட ஹஸ்பண்ட் அப்படிங்கும்போது, என் ஹஸ்பண்டா அவரு உள்ள தான் இருக்காரு. ஏதாவது பேசணுமா?" அப்படின்ற மாரி கேட்குறான். "ஆரம் வேற வீட்ல இல்ல, வேலைக்கு போயிட்டான்" அப்படின்றாங்களா. "நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா?" அப்படின்றான். அதுக்கப்புறம் ஜின்ன அப்படியே கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க அங்கிள் கிட்ட இந்த அப்படியே ஃபோட்டோவையும் காட்டுறாங்க. இந்த ஃபோட்டோல இருக்கிறது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஷாக்கு. "எங்க ஃபோட்டோ உன்கிட்ட எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்களா. ஜின்னு பார்க்குறான். "அங்கிள் நான் வேற யாரும் இல்ல, உங்க தங்கச்சி பையன் தான்" சொல்றானா. அப்படியே அவருக்கு ஒரு மாரி ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஆக்சுவலி அப்படியே நெனச்சு பார்க்குறாரு பாஸ்ட்ல நடந்தத. நம்ம ஜின்னோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால தான் வீட்ட விட்டு போயிருப்பாங்க. வந்திருக்கவே மாட்டாங்க. பட் இவங்க அங்கிள் இருக்காங்க இல்லையா, அதான் ஜின்னோட அம்மாவோட அண்ணா. அவங்களுக்கு அவங்கள எப்படியாவது கூட்டு வரணும். அவங்கள எப்படியாவது பார்க்கணும்னு ஆசை. பட் முடிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுமே தேடிட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்ப அப்படியே நடந்த எல்லாத்தையும் சொல்றான். "அம்மா, அப்பா இறந்துட்டாங்க அங்கிள். என்னால தனியா இங்க இருக்க முடியல. கம்பெனியும் பார்த்துக்க முடியல. எனக்கு ஃபுல்லா அம்மா, அப்பா ஞாபகம் மட்டும் தான் இருக்கு. என்னால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் நான் டைரிய பார்த்தேன். அதில உங்க ஃபோட்டோ இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்கள தேடி வந்தேன். ஜஸ்ட் உங்கள பார்த்துட்டு போயிருவேன். அவ்வளோதான்" அப்படின்ற மாரி சொல்றானா. அங்கிளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜின்ன ஹக் பண்ணிட்டு அவருமே அழுவுறாரு. ஏன்னா தங்கச்சி இல்லையா? ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்றாரு. "நீ எப்படி இப்படி நினைக்கலாம்? உன்ன நான் விட்டுருவேன்னு நினைக்கிறியா ஜின்?" அப்படின்னு கேட்குறாங்களா. அப்படியே பார்க்குறான். "ஜின், நீ இவ்வளோ நாளா தனியா இருந்திருக்கன்னு நினைக்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் உன்ன தனியா விடமாட்டோம். நீ எங்க கூடயே இரு" அப்படின்ற மாரி சொல்றாங்களா. ஆனா அங்கிள் அங்க, "இல்ல, இல்ல நீ அங்க பார்த்துக்க வேணாம். அங்க தான் நீ சொல்லிட்டல்ல. வேணும்னா என் பையனையும் கூட்டு போ" அப்படின்ற மாரி சொல்றாங்களா. "என்ன அங்கிள் சொல்றீங்க? ஏன்னா நீ இவ்வளோ நாளா தனியா இருந்துட்ட. உனக்கு அங்க ஒர்க் தானே பார்க்கணும். என் பையன் கூட அங்க தான் வரப்போறான். ஸோ அவனையுமே நீ கூட்டு போ" அப்படின்ற மாரி சொல்றாங்களா. யாருன்னு கேட்கும்போது, "என்னோட ஃபர்ஸ்ட்டு பையன் தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு பையன் வேற யாரும் இல்ல, நம்ம ஆரம் தான். "என்ன அங்கிள் சொல்றீங்க?" அப்படிங்கும்போது, இப்போ அப்படியே நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, எப்பொழுதும் சாப்பாடு வாங்க வருவானே, அதே மாரியே இந்த டைமுக்கு கரெக்ட்டா வரான். "என்னடா இந்த ஷூ எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உள்ள வரான். "ஆரம் வா" அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஜின்னுக்கு அங்க ஒரு மாரி இருக்கு. ஒரு மாரி குஷியா இருக்கு. ஆரம் உள்ள வரான். "ஜின் நீங்களா?" அப்படின்னு கேட்குறானா. "ஆமா" அப்படின்றான். அப்பதான் அப்பா சொல்றாரு, "ஆரம் இது வேற யாரும் இல்ல, உன்னோட அத்தை பையன் தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்களா. "என்னப்பா சொல்றீங்க?" "ஆமா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் அடிக்கடி சொல்வேனே, உனக்கு ஒரு அத்தை இருக்காங்க, அத்தை இருக்காங்கன்னு. அது வேற யாரும் இல்ல, என்னோட அம்மா தான்." அப்போ இறந்து போனது எங்க அத்தை மாமாவா அப்படின்ட்டு ஆரம்பம் அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிறான். ஜின்ன பார்க்குறான். ஜின்னுக்கு அழுக தாங்கல. அப்படியே அங்கிள கட்டி பிடிச்சிட்டு அழுவுறான். அப்பா அம்மாலாம் இருக்காங்க இல்லையா, ஆரமோட அம்மா. "வா சாப்பிடலாம்" அப்படின்னு கூப்பிடுறாங்க. கரெக்டா இப்போ ஆரமோட தம்பியுமே உள்ள வரான். "ஆமா என்ன நடக்குதுங்க? என்ன எல்லாம் அழுதுட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறானா. அப்போ ஜின்ன பார்க்குறான். ஜின்ன பார்த்த அடுத்த செகண்டே நம்ம ஆரவ் தம்பிக்கு புடிச்சு போயிருது. "ஆமா யார் இவரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. "ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்காரு" அப்படின்றாங்க. ஆரம் பார்க்குறான். "என்னடா இவன் வந்தோனே இப்படி பண்றான்?" அப்படின்ட்டு. ஆரமோட அப்பா தான் சொல்றாங்க, "இது வேற யாரும் இல்ல, உன்னோட அத்தை பையன்" அப்படின்னு. "என்னது அத்தை பையன்? மாமா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறானா. ஜின்னுக்கு ஒரு மாரி இருக்கு. "ஆ நீங்க எனக்கு மாமா தான், ஸோ நான் உங்கள அப்படிதான் கூப்பிட போறேன்" அப்படின்றானா. ஜின்னுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆரம் தான் பார்த்துட்டே இருக்கான். சரி ரைட்டு இங்க என்னமோ நடக்குது அப்படின்னு. "ஆரம் இன்னைக்கு மதியம் நம்ம எல்லாம் ஒண்ணா சாப்பிடலாமா?" அப்படின்ற மாரி அம்மா கேட்குறாங்க. ஆரவுமே ஓகே அப்படின்றான். இதுக்கப்புறம் எப்படி நம்ம ஜின்ன விடுவாங்க? ஸோ ஃபுல்லா வீட்ல தான் இருக்கானா. மத்தியானம் ஆகுது.
எல்லாமே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜின்னுக்கு எல்லாத்துக்கூடயும் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அந்த பையன் இருக்கான்ல ஆரமோட தம்பி, ஜின்னை விட்டு கொஞ்சம் கூட விலக மாட்டேங்கிறான். இதனால ஆரமுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கோவம் வருது. இப்போ அந்த பையன் இருக்கான்ல எடுத்து ஜின்னுக்கு ஊட்டி விட போகிறானா. ஆரம் அப்படியே கையை பிடிச்சி நிறுத்து, என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்னன்னா ஊட்டி விடுறதுல என்ன இருக்குது, அவன் என் மாமா தானே அப்படின்றானா. இல்லை இல்லை அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, ஒழுங்கா நீ உன்னோடத பாரு அப்படின்ற மாதிரி திட்டுறான். எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜின்னு இருக்கான் இல்லையா, சொல்கிறான், நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு இன்னும் மறுபடியும் ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு, நான் இதையும் இழக்க தயாராக இல்லை, நான் திரும்ப என்னோட கண்ட்ரிக்கு போகிறேன், அங்கேருந்து அடிக்கடி உங்களை பார்க்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்போ அங்கிள் சொல்கிறாங்க, உனக்கு வேணும்னா நீ ஆரம்பை கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி. ஆரம் பார்க்குறான், என்னது நானா அப்படின்னு. ஆமாம் ஆரம், அவன் தனியாக தான் இருப்பான், நீ சொன்னல அவனுக்கு டூர் கைட் ஆகணும் அது கூட இதான்னு சொல்லிட்டு, நீ ஃபாரினில் கூட போயிட்டு எல்லாத்தையும் கற்றுட்டு பண்ணலாம்ல அப்படின்றாங்களா. ஆரம் பார்க்குறான். ஆனால் அப்படிங்கும்போது ஜின்னு பார்க்குறான், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறான், நீ என் கூட வரியா அப்படின்னு. ஆரம்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே பார்க்குறாங்க அம்மா அப்பாவுமே. அவங்களையும் சொல்ல முடியாதுல்ல. ஆரம் ஓகே சொன்னா தானே. ஆரமோட தம்பி ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ள ஆரம் இருக்கான்ல, தம்பியோட வாயை மூடிட்டு நான் அவன் கூட வரேன் ஜின் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவ்வளோதான், ஜின்னை கையிலே பிடிக்க முடியல, செம்ம ஹாப்பி ஆக்கிடுறான். அங்கிள் ஆண்டி நீங்களும் வேணா என் கூட வரீங்களா அப்படின்னு கேட்குறானா. இல்லைப்பா, இங்கே இருக்கிறத நாங்கள் பார்க்கணும்ல, அடிக்கடி உங்களை பார்க்க வரோம், நீ ஆரம்ப கூப்பிட்டு போ, ஆரம் கூட இரு, நீங்களும் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இவங்க பையனை அமுச்சு விடுறாங்களே அப்படின்னு. ஆனால் அங்கிள் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. ஏன்னா நம்ம ஆரம்புக்குமே அங்கே போய் படிக்கணும், அங்கே இன்னுமே நல்லா கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். இவங்க அவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால விட்டுக்க மாட்டாங்க, தனியாக இருப்பான் அப்படின்ட்டு. இப்போதான் கூடயுமே ஒரு ஆள் இருக்காங்களா, அதனால நம்பி அனுப்புகிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஜின்னுக்கு தான் செம்ம ஹாப்பியாகிடுது. அதுக்கு தம்பி இருக்கான்ல ஆரமோட தம்பி, அவன் போய் ஜின்னுக்கிட்ட என் கூட வாங்கலை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். எங்கே அப்படின்னு கேட்டால் என்னோட காலேஜுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன் அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு ஆரம், அதெல்லாம் அவன் காலேஜுக்கெலாம் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஜின்னு ஆரவை பார்த்து நாம்ஜுன் மாமா அப்படின்னு கூப்பிடுறானா. இங்கே நாம்ஜுனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. என்ன கூப்பிட்டா அப்படின்னு கேட்குறானா. அது நாம்ஜுன் மாமா நம்ம போகலாமா அவனோட காலேஜுக்கு அப்படின்னு கேட்குறானா. ஆரம் அடுத்த செகண்டே ஓகே அப்படின்றான். அவன் பார்க்குறான், டே அண்ணா நீயா அது அப்படின்னு. ஸோ இப்போ 3 பேருமே யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஃபுட் ஃபெஸ்டிவலா, அதனால கூப்பிட்ருப்பான். அங்கே போனால் அங்கே நம்ம ஜின்னை பார்த்துட்டா அவ்வளோ பேருக்கு பிடிச்சது. ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. இது நம்ம ஆரம்புக்கு பிடிக்கல. என்ன பண்ணுறீங்க எல்லாம் போங்க அங்கிட்ட அப்படின்னு சொல்கிறானா. அவன் பார்க்குறான், டே அண்ணா அவன் ஹேண்ட்ஸமாக இருக்கான், பொண்ணுங்க வராங்க, உனக்கு ஏன்டா அதில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றான். ஜின்னுக்கு தான் இங்கே சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா ஜின்னுக்கு புரிஞ்சிடுது நம்ம ஆரம் பொசசிவ் ஆகுறான் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே அந்த ஃபெஸ்டிவலும் முடியுது. இதுக்கப்புறம் 3 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது ஆரவுமே அவனுக்கு தேவையான அந்த எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே 1 மந்த் இங்கே ஜாலியாக இருந்துடுறாங்களா. இதுக்கப்புறம் ஜின்னு தான் சொல்கிறான், அங்கிள் ஆண்டி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு. ஸோ இப்போ ஏர்போர்ட் வரைக்கும் விடறதுக்காக வராங்க. அந்த இடத்துல நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அவங்க அம்மா அப்பாவே ஹக் பண்ணிட்டு இப்போ அம்மா அப்பா சொல்கிறாங்க, ஆரம்பை தனியாக கூப்பிட்டு போய், ஆரம் அவனுக்கு நீ யாருமே இல்லைன்னு அவன் நினச்சிடக்கூடாது, நீ அவனை அந்தளவுக்கு பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்றாங்களா. சரிம்மா நான் அவனை பார்த்துக்கிறேன், அப்புறம் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா, கேர்ஃபுல்லாக இருங்க, நீங்களும் பார்த்துக்கங்க, நான் அடிக்கடி வரேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இல்லை ஆரம் நீ பார்த்துக்கோ ஜின்னை, நீங்கள் எப்பயாவது வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தானேம்மா நானும் சொன்னேன். இல்லைப்பா எனக்குமே ஒரு மாதிரி இருக்கும், நான் மிஸ் பண்ணுற வேலை அப்படின்றாங்களா. அம்மா நான் போகாமல் இங்கே இருந்துடவா அப்படின்றானா. இல்லை இல்லை ஜின்னை பார்த்துக்கணும்ல அப்படின்றாங்களா. ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே போக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே நம்ம நாம்ஜின் 2 பேரும் அப்படியே இருக்காங்களா. அப்போ அந்த குட்டி பாப்பா இருக்கு இல்லையா, வீடியோ கால் பண்ணுது ஆரம்க்கு. என்ன பண்ணுறீங்க, ஏன் வரல அப்படின்னு கேட்குதா. அப்போ தான் ஆரம் சொல்கிறான், நாங்கள் ஃபாரின் வந்துட்டோம், இனிமேல் அடிக்கடி எப்போயாவது தான் வருவோம், அப்போதைக்கு வந்து பார்க்குறோம் அப்படின்றானா. ஜின்னுங்க 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 அப்படின்னு பாப்பா கேட்டுகிட்டே இருக்கா. ஜின்னா அதோ இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் நான் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுதா. எனக்கு அப்படின்னு கேட்குறானா. அது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை கூட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லுது. இதுக்கப்புறம் அப்படியே வீடியோ கால் நார்மலாக பேசிட்டு வச்சிடுறாங்களா. ஏன்னா உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுல்ல. இப்போ அப்படியே பிளேனை எடுக்கிறாங்க. நம்ம ஆரம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறானா, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு அப்படின்னு ஜின்னு கேட்குறான். இல்லை ஃபர்ஸ்ட் டைமா அதனால தான் அப்படின்றானா. என் கையை பிடிச்சிக்கோ டைட்டா அப்படின்றான். ஸோ ஆரம்பமே இப்போ ஜின்னோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான், இறுக்கமாக கண்ணை முடிக்கிறான். ஜின்னு இருக்கா இல்லையா, டக்குன்னு கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணிடுறான். ஆரம்புக்கு ஷாக்கு தாங்கலை, இப்படியே கையை விட்டுட்டு ஒரு மாதிரி ஷாக்கில் இருக்கான். என்ன பண்ண அப்படின்னு கேட்குறானா.
அது எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு மாமா அப்படின்றானா. என்னது? நான் நினச்சேன், நான் எதனால் தெரியுமா உன்கிட்ட இருந்து விலகுனேன். நான் உன்னையும் இழந்துருவேணும்னு பயமாக இருந்துச்சு, அதனால மட்டும்தான். ஆனால் திருப்பி வந்தேன். நான் நார்மலாக தான் வந்தேன். கடைசியில் பார்த்தா நீ என் மாமா பையன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சு. இதுக்கப்புறம் யாரையும் இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மெயினாக ஒன்றா ஆரம். நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறானா. ஆரம்க்கா, என்ன சொல்கிறதுனே தெரில. அவனுக்குமே பிடிக்கும்ல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு நின்றுட்டுருக்கான். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஆரம் அப்படியே கிஸ் மூலமாக அவனோட லவ் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் ஃப்ளைட்டுமே அப்படியே கிளம்புது. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட நாம்ஜூன் மாமா நம்ம நாம்ஜின் BL1 ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.